ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சிபிஐ இடி ஐடி வரிசையில் இப்போ சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசுகிட்ட இப்போ சேர்ந்துருக்கு, அதை வச்சு மிரட்டுறாங்க எல்லாரையும் அப்படின்னு தமிழக முதல்வர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆமாம், கேரளா ஸ்டோரி படம் இங்கே தமிழ்நாட்டில் திரையிடப்பட முடியாமல் போனதுக்கு காரணம் பிஜேபியும் சென்சார் போர்டும் தான் காரணம். கிட்டத்தட்ட 763 படங்கள் 2000 2016 வரைக்கும், அதில் 2000 2004 திமுக ஆட்சி மத்தியில், 2004 14 வரைக்கும் திமுக ஆட்சி மத்தியில் 763 படங்கள் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் பேன் செய்யப்பட்டது. இதே காலகட்டத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வராமல் இருந்ததுக்கு காரணமே நரேந்திர மோடி தான். தடுத்தாங்க. ரிக்ஷாக்காரன் படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்தது வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய் தான் எடுத்தார் அந்த முடிவை. தனக்கு எதிரான ஒரு கருத்து நாட்டில் வரக்கூடாதுங்கிற கீழ்த்தரமான சிந்தனை திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. உலகத்திலேயே படத்தை கொண்டு போய் காட்டியிருக்கீங்க, 5 பேர் பார்த்துருக்காங்க. கடந்த 5 திரைப்படங்கள், விஜயோடைய 5 திரைப்படங்களில் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டில் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு பேர் போட்டிருப்பாங்க. 5 திரைப்படத்தினுடைய பேரும் எடுத்து பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு 16 பேர் தான் வரும் 5 திரைப்படத்துக்குமே. மாற்றி மாற்றி ஏறத்தாழ ஒரே ஆட்கள் பார்த்துருப்பாங்க. ஈவோவா ஒரே ஆளே 5 திரைப்படத்தில் 4 படத்துக்கு வந்திருப்பாங்க. லீலா மேடம் தான் வந்திருப்பாங்க. சென்சார் போர்டு ஒரு படத்தை பார்க்குது, தனித்தனியாக பார்ப்பாங்க. வளரிட்டு இருக்கிற உருப்படாத கருத்துக்களை சொல்கிற எஸ்வி சேகரை இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அவரை மாதிரி ஒரு சுயநலவாதி உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் சுயநலங்கிறது பயங்கரமான சுயநலம். எஸ்வி சேகர் சுயநலமாக இருக்கிறது தவறான தப்பே கிடையாதுங்க. அவர் ஆவியோடலாம் வேறு பேசுவாரா, எல்லாம் பேசி கீசி அவரே சொல்லியிருக்காரு சென்சார் போர்டுனா எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை தடை பண்ணது, அப்போ பராசக்தி படத்துக்கு ரிவ்யூக்கு போனது எதனால் போனாங்க, ஏன் ஒத்துக்கிட்டாங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இந்திய எதிர்ப்புங்கிறது. கருணாநிதி ஐயா தானே பாவம் இந்தியை எதிர்த்தார் 400 வருஷங்களாக, வேறு யாருமே பண்ணலையே, இவர் பேர் தானே இருக்குது. அப்போது அந்த படத்துக்கு எதுக்கு அத்தனை ரிவ்யூ கட்டு ஒத்துக்கிட்டாங்க? அதுதான் சிபிஎஃப்சி. ஒரு திரைப்படத்தை படம் பார்த்துட்டு இது இந்த சமுதாயத்துக்கு கரெக்டாக தப்பாங்கிற பதிலை சொல்லணும். அது கொடுத்துட்டுங்கிறதுனால அந்த படம் வெளில வந்துட முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், 700 வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் ஐயாட்ட சொல்லிட்டீங்கனாலோ அல்லது நாத்தாக்கா சீமான் ஐயாட்ட சொல்லிட்டீங்கனாலோ ஒரு படம் வெளில வராது. நீங்கள் தலையிடன்னு இருந்தாலும் வெளில வராது, உடனே தூக்கப்படும். இந்தியில் வந்ததுன்னா வேணால் விட்டு தொலைக்கிறேன், வேறு வழி கிடையாது. ஏன்னா நானும் போய் தண்டையார்பேட்டையில் ஓட்டு கேட்கணும். ஆனால் தமிழில் அது வந்துடக்கூடாது. அப்படி செயல்படுகின்ற ஒரே கட்சி திமுக. இதை விஜய் நம்புவார். விஜய் விட்டுருங்க, விஜய் ரசிகர்கள்கிட்ட போங்க. போயிட்டு ஏப்பா பராசக்தி படமும் இதுவும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணணும்னு சிபிஎஃப்சி தான் முடிவு பண்ணிச்சா? ஏன் இது 9னா இது 10ன்னு கொண்டு வர வேண்டிய அவசியம் எதனால் சிபிஎஃப்சி தான் முடிவு பண்ணித்தான் கேளுங்களேன், அவங்களே பதில் சொல்லுவாங்க. இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு போய் 2 நாளில் பராசக்தி எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி யூஏ சர்டிஃபிகேட்டு 28 கட்டணம் கொடுத்து வெளில வந்ததோ அப்படி ஈஸியாக இதுவும் வந்திருக்கும். வந்திருந்ததுனால எதுவுமே பாதிப்பு இல்லை. இப்போ விஸ்வரூபம் படத்தில் 16 இடத்துல வெட்டினாங்க. அந்த 16ஐயும் நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க, என்டிடியில் பார்க்குறீங்க, ஓடிடியில் பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. தேட்டருக்கு மட்டும்தான் அந்த கட்டு. அதுவே வீட்டில் ஒளிபரப்பாகும்போது அது வந்துகிட்டு இருக்கும். சன் டிவியாக இருந்தால், விஜய் டிவியாக இருந்தால் வந்துகிட்டு இருக்கும். தூர்தர்ஷனாக இருந்தால் தான் வராது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மக்களின் தேவைகளை கேட்டு அதனை திட்டங்களாக கொடுப்பதே மக்களாட்சியின் உண்மையான நோக்கம், அதனை நிறைவேற்றுவதே திராவிட மாடல். உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆமாம் பாருங்க, இன்னும் கனவு உலகத்தில் தான் நம்ம வச்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கனவு திட்டத்திற்கு 60 வருடங்களாக ஆட்சி செய்துட்டு இன்னைக்கு அவர் என்ன சொல்லணும்னு கேட்டால், இந்த பாருங்க உங்களுக்கு நீட்டு வேண்டுமா வேண்டாமாங்கிற முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த கல்லூரியில் சேர வேண்டும், உங்கள் பொருளாதாரத்துக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும். இல்லைங்க நீட்டு இருக்கக்கூடாதுங்க, அதுதான் என் கனவு அப்படின்னு யாராவது சொல்லுவானா? அது மாதிரி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு முதலமைச்சர் யாராவது ட்ரீம்னா கோல்டுன்னு எடுத்துக்கிறேன் நான், கனவுங்கிறத ராத்திரியில் வர்ற கனவாக எடுத்துக்கலைன்னா எனக்கு அப்துல் கலாமை தெரியும், பகலில் வர்ற
பகலில் வருகின்ற உணர்வுகள் தான் என்னுடைய கனவுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கனவை சொன்னால் எப்படி இவர் நிறைவேற்றுவார்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். அந்த லேப்டாப்பில் இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் ஸ்டாலின் படம் இருக்கும். ஓகே, அடிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு, எல்லாரும் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது தேய்க்கிறாங்க. காரே பண்ணும்போது இது என்ன இருக்கு, பரவாயில்ல. அப்போ எனக்கு இந்த மாதிரியான லேப்டாப் வேணும், எனக்கு ஒரு ஸ்டுடியோ வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், உண்மைகளை பேச வேண்டும். எஸ்ஜே சூர்யா ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகணும். இதான் என் கனவு. முடியுமா? 100 பேர் வந்துடுவான். யாருக்கு வர்றான்? மிகப்பெரிய பேச்சாளரை நான் அண்ணாதுரை ஐயாவை இழிவா பேசிட்டேங்கிறதுக்காக வந்தானா? இல்லை ஈவே ராமசாமி ஐயாவை இழிவா பேசிட்டேன்றதுக்காக வந்தானா? செந்தில் வேலுக்காக வந்தா. இதுதான் கனவா? எஸ்ஜே சூர்யா நேத்திக்கு அரசியலுக்கு வந்தவரா? 2 தலைமுறையாக அரசியலில் இருக்கிறவர். பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருக்காரு, இளைஞரணி பொறுப்பில் இருக்காரு. அவரா 100 பேர் வச்சு அடிக்க வர்றீங்க? தைரியமா? அவரை அடிப்பதன் மூலமாக அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அவர் திருப்பி நாளைக்கு ஒரு இதில் வந்துடுவார். பட் மற்றவங்களுக்கு பயம் வருமா வராதா? சூர்யாவே அடிச்சுட்டாங்கன்னா ரவி நிலைமை என்ன ஆகும்? நீ யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதுதான் நீங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒரு விஷயமா? 2030க்குள் அந்த கனவுகள் எல்லாம் நனவாக்க நான் பாடுபடுவேன். அது முடியும். ஆட்சியில் இல்லைன்னா கூட 2026 ஊற்றி மூடிக்கு போகுது. இப்போ இந்த 4 மாதம் 30,000 கோடி மாப்பிள்ளைக்கிட்டையும் மச்சனங்கிட்டையும் போயிருக்குன்னு தியாகராஜன் ஐயா தான் சொன்னார். 5 வருடத்தில் 1,50,000 கோடி போயிருக்கு. இவங்க திரும்பி வரணும்னா செஞ்ச பாவத்தெல்லாம் வெறும் துர்காமா வச்சுட்டு பண்ண முடியுமா? தெருவா போய் யாராருக்கெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ, யாராருக்கெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து செட் பண்ணி 505 வாக்கு கொடுத்து போன வாட்டி ஏமாற்றி வந்தாங்க பாருங்க. அந்த ஏமாத்து வேலையெல்லாம் திருப்பி அரசில் இல்லாமல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன ஒரு துர்பாகியம்னா, போன முறை அவங்க அரசுக்கு வரும்போது அவங்க மத்தியிலேயாவது இருந்தாங்க. இனி மத்தியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்டோட்டா பந்தியும் கிடையாது, மத்தியும் கிடையாது, சந்திதான் ஆகிப்போச்சு அவங்க நிலைமை. இதுவே என் வாக்குறுதி. உங்கள் கனவு நினைவானால் தமிழ்நாட்டோடைய கனவு நனவாகும். ஐயா, பர்த் சர்டிஃபிகேட்டோட ஒருத்தன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. வெறும் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஒருத்தன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. குறைஞ்சபட்சம் 10வது கிளாஸ் படித்து நேர்மையாக பாஸ் பண்ணி, 12வது கிளாஸ் படித்து நேர்மையாக பாஸ் பண்ணி, ஒரு விஞ்ஞானி பேசினா அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலோட ஒருத்தன் முதலமைச்சராக வரணும். இவரால் அந்த வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நான் வேணா உங்களுக்கு ஒரு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி தர்றேன். தாத்தா கிட்ட இருக்கிற ஒரு 50 ஆண்டுகால அரசியல் அனுபவமா இருக்கலாம், இல்லை 60-70 ஆண்டுகளா இருக்கலாம், அவங்க அப்பாட்ட இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் அனுபவம் இருக்கலாம். அதெல்லாம் சேர்த்து அவரும் படிச்சுட்டு தானே இருந்திருப்பாரு. மாற்றி யோசிங்க, உதயநிதிக்கு மாற்றி யோசிங்க. 50 ஆண்டு காலம் நான் தான் படிக்காமல் உருப்படாமல் ஏதேதோ சந்து புந்தில் போய் எம்ஜிஆரை வச்சு அப்படி இப்படின்னு அண்ணாதுரை ஐயாவை கடவுள் கூட்டிகிட்டு போயிட்ட ஒரே காரணத்தினால நான் ஒரு மன்னராட்சி நடத்திட்டேன். என் பையனையாவது நான் நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய அறிவாளியாக விஞ்ஞானியாக மாற்றணும்னு அவர் நினச்சிருக்கணும். அவருக்கு அதன் அமையலைன்னு உடனே. ஆனால் கருணாநிதி ஐயா அந்த விஷயத்தில் நேர்மையானவர். கடைசி வரைக்கும் இவரை தலைவராக அறிமுகப்படுத்தவே இல்லை. ஏன்னா பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும். ஸ்டாலின் ஐயாவுக்காவது என்ன தெரிஞ்சிருக்கணும்? எங்கள் அப்பாவே என்னை தலைவராக்க மாட்டேங்கிறார், நானாவது என் பையனை பயங்கர புத்திசாலியாக்கி அறிவாளியாக்கி பெரிய பெரிய விஞ்ஞானிகளோட பேச வச்சு அறிவுபூர்வமான கருத்துக்களை வச்சு பாருங்க. நீங்கள் பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பாவுடைய அத்தனை திறமையும் பையனுக்கு வந்திருக்கும், பையனுடைய திறமை பேரனுக்கு வந்திருக்கும். இது ஒரு தப்பான்னு கேட்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போதுமே எந்த அப்பாவுமே தன் பையன்கிட்ட என்ன சொல்லுவான்? நான் தான் இந்த தொழிலில் கஷ்டப்பட்டுட்டேன், நீயாவது போய் அங்கே நல்லாரு அப்படின்னு சொல்லுவான். அது அறிவுக்கிட்டத்தனமான ஒரு விஷயம் இருந்தாலும் அவன் சொல்லுவான். இவன் போய் சேர போகிறது எங்கே? இன்னொரு அப்பா சீரழிஞ்ச ஒரு தொழிலில் தானே இவன் போய் சேர போகிறான். அது தெரியாமல் வளருவான், அது வேறு விஷயம். அப்பா அப்படி தான் சொல்லியிருப்பார். பார்த்தாரு, ஸ்டாலினுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. மீசால கொண்டு போய் விட்டாருன்னு சொன்னாலும் ஷா கமிஷனில் பேரை வர வைக்க முடியல. பரவாயில்ல, தலைவனாக்கலை. கருணாநிதி ஐயா கிட்ட இருந்த ஒரு நேர்மை என்னன்னா, தலைவனாக்கலை. தன்னுடைய ஒரு பையன் கொலை செய்வான், தம்பியை கொலை செய்வான்னு சொன்னதை வெட்ட வெளிச்சமாக சொல்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது. அது வேறு விஷயம். இவராவது என்ன பண்ணியிருக்கணும்? வெறும் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு என் பையன் வந்துடக்கூடாது, அவனை ஒரு சிறந்த அறிவாளியாக சார் பக்கம்லாம் போகாமல் நல்ல சார் பக்கமாகவே போய் அவனை ஒரு நேர்மையாக கொண்டு வரும். என்ன இருந்திருக்கக்கூடாதா? இல்லை. துணை முதல்வர் ஆக போகிறார் இல்லையா, விளையாட்டுத்துறை அமைச்சர், பேர் கரெக்டாக பொருந்திருக்கு பாருங்க. அப்போ அவராவது என்ன பண்ணியிருக்கணும்? என்னுடைய பையனை நான் ரொம்ப பெரிய அறிவாளியாக ஐஐடியில் சேர்த்து அப்படி சேர்த்து இப்படி சேர்த்து கொண்டு எதுவுமே உங்கள் குடும்பத்துக்கே பண்ணலை, என் குடும்பத்துக்கு எங்கே பண்ண போகிறேன்? அதனால தான் நான் நீட்டு வேண்டாங்கிற. 1,50,000 பேர் இன்றைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிற.
2500 உயர்நிலை அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு நீ ஏன் அரசியல் பண்ணிட்டு இருக்க? நாடு உருப்படக்கூடாது. 3வது மொழியை கற்றுக்கொண்டு எவனும் உருப்படக்கூடாது. இப்போ இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? இது எப்படி கனவுகள் நினைவாகும்? அப்துல் கலாம் கனவுனா நினைவாகும், நல்ல மனுஷன் கனவு. வெளிநாடுகளில் குடும்பமாக தமிழர்கள் வந்து வாழ்றாங்க. கிட்டத்தட்ட அயலக தமிழர் நல வாரியத்தில் 32,000 பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. இதற்கெல்லாம் திமுக அரசினுடைய சாதனை தான் அப்படின்னு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஐயா, அயல் நாட்டில் வந்து பெரிய ஜனத்தொகை ஒன்றும் தமிழர்கள் இல்லை, பரவி இருக்காங்க. உலகத்திலேயே அதிக தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுகள்னு ஒரு பட்டியல் இட்டிங்கன்னு சொன்னால் அதில் சிங்கப்பூரும் இருக்குது, ஓரளவுக்கு அமெரிக்காவும் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கம்மி அமெரிக்காவில் தெலுங்கர்கள் அதிகம். நம்ம ஊர்லேயுமே தெலுங்கர்கள் தான் அதிகம், அது வேறு விஷயம். ஏன்னா அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க 60 வருடமாக திமுகவில். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் நடந்துடல. ஆனால் என்ஆர்ஐக்கு எப்போதுமே ஒரு பொறுப்பு வரும். என்ஆர்ஐ எல்லாம் கண்ணதாசன் மாதிரி கெட்ட பின் ஞானி. போய் எங்கள் சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா தப்பையும் பண்ணி முடிச்சு போட்டு அப்புறம் ஐயோ எங்கள் அப்பா எங்கள் குலம் என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருவாங்க. இது ஆரம்பத்தில் இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். என்ஆர்ஐஸ் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்தியாவில் வர முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கடந்த 11 வருடமாக மோடி ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இது பாம்பாட்டிகளின் தேசமாக இருந்ததுன்னு நேரு சொன்னதுனால திரும்ப எவனும் இந்தியாவுக்கு வராமல் இருந்தான். இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இப்போ இந்த அயலகத்துறை இது நடக்குது இல்லையா, இதன் மூலமாக நீங்கள் என்னென்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இப்போ எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, சவுத் கொரியா, நிறைய பேர் போய் செட்டில் ஆகணும், எல்லாரும் நல்லா வளருங்க. இதுக்கெல்லாம் திமுக அரசு செய்த சாதனை சொல்லி ஏதாவது காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது ட்ரெயின் விட்டாங்களா, பஸ் விட்டாங்களா, இல்லை ஏதாவது ஹஜ்ஜுக்கு கொடுத்தா மாதிரி ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா? இப்போ ஹஜ்ஜுக்கு கொடுத்தாங்க இல்லையா, நியாயமான ஒரு விஷயம் தானே. அவங்களுடைய மதத்தளத்துக்கு போகிறாங்க, அதுக்காக பணம் கொடுத்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் படித்ததாக இருக்கட்டும், கூகுளுடைய சுந்தர் பிச்சை படிச்சதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் நீங்க அட்லீஸ்ட் காலையில வச்சு அவங்க ஆட்களை தயார் பண்ணி அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க. யாரை அண்ணா யூனிவர்சிட்டி தொடங்குவதற்கு இவங்க காரணமா? நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. படிப்பு எடுத்துமா, ஐஐடி எடுத்துக்கோங்க. ஐஐடி நேர்மையாக நடப்பதற்கு இவங்க காரணமா? ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். ஐஐடியில் பெரியார் இயக்கம் எதுக்கு வருது? பெரியாருக்கும் படிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்கள் பேர் வைங்க. ஒரு பிரிட்ஜு கட்டினா அவருக்கு பெரியார்னு பேர் வைங்க, ஏதோ ஒரு பேர் வைங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அங்கே குடைச்சல் பண்ணலையா? அதையும் மீறி ஐஐடி நல்லா இருக்குன்னா அது காரணம் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே அறிவாளிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. இதான காரணம், வேற என்ன? ஸோ இந்த என்ஆர்ஐஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து முதலீடு பண்ணுவதற்கு ஏதாவது ஏற்பாடு நடந்திருக்கா? என்ஆர்ஐ இப்போ சமீபத்தில் கடந்த 5 வருடத்தில் எக்ஸ்பான்ஷனுக்காக வந்த முதலீடுகள் எனக்கு தெரியும். புதிதாக வந்த முதலீடுகள், புதிய பெயர்கள் ஏதாவது வந்திருக்கா? பிஎல்ஐ மூலமாக அதிமுக, அதாவது மோடி வந்த காலத்திலிருந்தே ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுத்ததுனால இந்தியா பூராக முதலீடுகள் வருவதுங்கிறது நடந்திருக்கு. இந்தியாவில் முதலீடுகளில் தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்கா, 7வது இடத்துல இருக்கா? பொய் சொன்னால் கேட்கறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதை அப்படியே மடைமாற்றி கொண்டு போகிறதுக்கு ஊடகங்கள் இருக்காங்க. பட் கைட்லைன் சொல்லுமே, உங்களுடைய சிங்கிள் விண்டோ சொல்லுமே. என்ஆர்ஐக்கு நீங்கள் என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க? அவன் வந்து புதுசாக எதையாவது பண்ணுறதுக்கு அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இங்கேருந்து ஒரு ஆள் உங்கள் கூடவே வந்து தானே உங்களுக்கு போய் அங்கே வரவேற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு திண்டிவனம் ராமூர்த்தி ஐயா பெரிய அரசியல் தலைவர், அவரது தான் நான் கடைசியாக பார்த்துருக்கேன். அவரே வருகை போஸ்டர் அடிச்சுட்டு பின்னாடி அவரே போய் நிற்பார். ஏன்னா அப்படி தான் அங்கே ஆள் இருந்தாங்க. அவர் கோஷ்டிக்கிட்ட அவ்வளோ ஆள் இல்லை, நேர்மையான மனுஷன். இவருக்கு கூடவே போயிட்டு இவர் அங்கே வரவேற்கிற லெவல்ஸ்ன்னு தான் இருக்குது. ஏதாவது ஜனாதிபதி ரஜினிகாந்த் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ரஜினிகாந்த் ஜப்பானுக்கு போகிறாருன்னா எழுதி வச்சுக்கோங்க, ஜப்பான் பிரதமர் வந்து ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதை சொன்னால் நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா யார் வந்து பார்க்குறாங்க? என்ன சும்மா உதார விட்டுக்கிட்டு எதையோ பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு மீட்டிங் நடத்திட்டு அங்கங்கே ஒரு சாப்பாடு போட்டு இந்த பணம் கைமாற்று வேலையை பண்ணுறதுக்கு எதையோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் ஏமாந்துருவாங்களா? சிவசேனாவுடைய பத்திரிகை சாம்னால நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை காலை வெட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு வந்ததாக ஒரு செய்தி. அதுக்கப்புறம் ஒரு பதிலடி கூட கொடுத்துருக்காரு. நான் மும்பை வரேன், நீங்கள் என்ன முடிஞ்சால் காலை வெட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த மும்பை இதனுடைய நகரம் இல்லை அப்படின்னு சொன்னதை அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவங்க தோற்று போயிருக்காங்க. இப்போ தான் 2 பேரும் அண்ணன் தம்பியும் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனில் தோற்று போயிருக்காங்க. அப்போ அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கும்.
அண்ணாமலை இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில், சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் அவரை அழைக்கிறாங்க. அவரோட பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஏன்னால் அவர் ஒழுங்காக போய் எங்கே என்ன பேசணுமோ அதற்கான பொறுப்புகளோடு பேசிட்டு வந்துடுறாரு. எங்கே போனாலும் மத்திய அரசு திட்டுறது, எங்கே போனாலும் 3000 கோடி கொடுக்கறது இல்லைன்னு வளர்றதுங்கிற மாதிரியான நம்ம சிஎம்லேருந்து எல்லாரும் பண்ணக்கூடிய தப்புகளை அண்ணாமலை பண்ணதே கிடையாது. ஸோ அங்கே ஒரு விவாதம் வந்திருக்கா, அதில் தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பதில் சொல்லத்தான் செய்யும். இங்கே கூட தான் சொன்னோம், அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலாக உருவம். உடனே இவங்க புத்தி எப்படி புரிஞ்சுக்கிச்சு தெரியுமா? செங்கலா உருவானமா, மொத்தமா 48,000 செங்கல் இருக்கு, எப்படிரா உருவிடுவேன்? அப்படி கிடையாதுரா, உன்னுடைய பேஸை அகற்றுவேன். இதுக்கெல்லாம் ஒழுங்கா படிச்சிருக்கணும், இருமொழியில படிச்சுன்னா இப்படித்தான் அரைகுறையா புரியும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. மவுண்ட் ரோடுக்கு வரேன்னு ஒரு உதாரணம் விட்டாரு. டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்தாரா? கோர்ட்டுக்கு வர்றது நியாயம் தானேங்க. அண்ணாமலை விசாரிக்க போறாரு, டிஆர் பாலு தன்னுடைய மானம் எப்படி எல்லாம் போச்சுங்கிறத சொல்லணும். இதானங்க அவர் மானம் எப்படி போச்சுன்னு அவர் சொல்லணும். அதுதானங்க அந்த வழக்கு. ஏங்க வரல? இது அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ராஜ் தாக்கரேக்கோ, உத்தவ் தாக்கரேக்கோ, சிவசேனாவுக்கோ 1000 காரணங்கள் இருக்கு. அண்ணாமலை அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். இதோடு பல்வேறு கருத்துக்களை